சாய், நம்ம திரைமொழினா என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அத நெறைய பேர் பார்த்துட்டு ஏதாவது உதாரணம் தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கட்டாயமா சொல்ல முடியும். நம்ம பேப்பர்ல எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து திரையாக்கம் பண்ணும்போது, நம்ம எப்படி திரையாக்கம் பண்றோம் அப்படின்றது தானே திரைமொழி. ம். அப்போ எந்த காட்சிய நம்ம வந்து லாங் ஷாட்ல காமிக்கணும், மிட் ஷாட்ல காமிக்கணும், க்ளோஸ் அப்ல காமிக்கணும், எத ஸ்லோ மோஷன்ல காமிக்கணும், எத நீங்க வந்து ஃபாஸ்ட்டா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இலக்கணம் இருக்கு. இந்த இலக்கணம் வந்து திரைமொழியோட ஒரு பகுதி. இப்போ ஒரு காட்சியில வந்து பாத்தீங்கன்னா, இடி இடிக்கணும், மழை பெய்யணும்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பைசன் படத்துல பாத்தீங்கன்னா, கதாநாயகன் வந்து சமூக அழுத்தத்தால ரொம்ப வருத்தப்படுவாரு. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மழை பெய்யும். இது வந்து அந்த கதாபாத்திரத்தோடைய மன இறுக்கத்தினால அவரு உள்ளுக்குள்ள அழுகுறாரு அப்படிங்கிறது தான் அதை காமிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த காட்சியில பாத்தீங்கன்னா, ஒரு வெட்ட வெளியில ஒரு கதாபாத்திரத்தோட கதாநாயகன் பேசிட்டு இருப்பாரு. அப்படி என்னன்னா, அவருடைய மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா வந்து அந்த கதாபாத்திரத்துக்கிட்ட அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட போறாரு அப்படின்றது தான். ஸோ திரைமொழியில வந்து இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம கையாளணும்.